களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர் வெங்கட்ராமன் அவர்களும் இமயா அவர்களும் இத்திரு அணிக்காக அருமையாக அடித்தாடினார். வெங்கட்ராமன் அவர்கள் 1 ரன்களை மட்டுமே எடுத்துள்ளார். வெங்கடா பாக்குறாரு விடுறா தம்பி பால பேர் அவுட்டு மாற்றி போட்டிருக்காங்க. குமரேசன் ரன்னிங் போட்டு வெங்கட்ராமனா அவுட்னு போட்டாங்க. ஐயோ ஸ்கோர் பார்த்துருந்தா இமையாவே அங்கே தான் அதான் சொல்கிறேன். 125 ரன்களை எடுத்துள்ளனர். அருமையாக அடித்தாடை பந்து 6 ரன்களாக மாறுமா? இல்லை, 6 ரன்களை எடுத்துள்ளாரா? இமயம் அருமையாக அடித்து 6 ரன்களை எடுத்துள்ளார். தாண்டி விழுந்துச்சு. இல்லை மேலே போயிடுச்சு. ஆமாம், நீங்கள் கவனிச்சா? இல்லை, இப்படி மேலே போச்சு. இல்லை மேலே தான் போச்சு. இமயா ஆடிய பந்து 6 ரன்களை அடித்துள்ளார் தனது அணிக்காக. வலது கை மட்டை வீச்சாளர். களத்தில் விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர்கள் வெங்கட்ராமன் அவர்களும் இமயா அவர்களும் அருமையாக அகலப்பந்து என்று அறிவிக்கப்படுகிறது. நடுவரால் 132 ரன்களை எடுத்துள்ளனர். களத்தில் விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர்கள் வெங்கட்ராமன் அவர்களும் இமயா அவர்களும் இத்திரு அணிக்காக விளையாடி கொண்டிருக்கின்றனர். அந்த பஸ் டபுள் டக்கர் பஸ் தானே அது? ஆமாம் ஆமாம், செம்மையாக இருக்குல்ல. ஒரு சில ஏரியா இத்திரு அணிக்காக விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர் இமயம் அவர்கள் அவுட் கேட்கப்பட்டது. நடுவரால் அவுட் கொடுக்கப்படவில்லை. பரவாயில்ல, கவர்மெண்ட் நிறைய பண்ணியிருக்குல்ல பஸ் விஷயத்தில். என்னதான் பண்ணாலும் அணிலுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஓட்டுட்டு அருமையாக அடித்து ஆடினார். கேட்சாக மாறுமா? விக்கெட்டை இழந்து உள்ளார் இமயம் அவர்கள். 8வது விக்கெட்டை இழந்து உள்ளது இத்திரு அணியினர். இமயம் சரிந்தது. இத்திரு அணியின் இமயம் சரிந்தது.